வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் சுமந்திரன் நாமல் திடீர் சந்திப்பு, பேசப்பட்ட விடயங்கள். அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் எதிர்க்கட்சிக்கு எதிரானதாகவே அமையும், பாதுகாப்பு அமைச்சர் பகிரங்கம். போதைப்பொருள் கடத்தல் தலைவர்களுடன் உரையாடல். என்ன நேற்று திசையை மாத்தி விட்டீங்க போல. நேற்று கூட 2 டீஷரும் ஒரு உலகம் இசைக்கும் இந்த கலகம் என்னத்தான் செய்ய இல்ல. நான் 2 ஏரியால செய்யப்படவே மாட்டேன். இதுக்கு மேல என்னன்னா எங்கள் அஞ்சதையும் கணக்கெடுக்காடி நாங்க செய்யப்படவே மாட்டோம். நுரைச்சோலை போலீஸ் பொறுப்பதிகாரி தொடர்பில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர். அருகம்பை பகுதியில் வெளிநாட்டு பெண்ணிடம் சேட்டையில் ஈடுபட்ட இளைஞன், பொதுமக்களிடம் போலீசார் விடுத்த வேண்டுகோள். மஹிந்தவுக்கு சொந்தமான வீடு சபையில் வெளிப்படுத்திய அமைச்சர். மனித பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெயுடன் சென்ற நபரை மடக்கி பிடித்த அதிகாரிகள். ஸ்ரீதரனுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பம், முறைப்பாடு கொடுத்தவரிடம் 6 மணி நேரம் விசாரணை. மத்ரசா ஒன்றில் உயிரிழந்த சிறுவனின் மரணத்தில் சந்தேகம், விசாரணைகள் தீவிரம். வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் பொதுவான பிரச்சினைகள் தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனுடன் கலந்துரையாடியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் சுமந்திரனை சந்தித்துவிட்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், மக்களின் பொருளாதார பிரச்சினைகள், இளைஞர்களின் வேலையின்மை தொடர்பான பிரச்சினைகள் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் பொதுவான பிரச்சினைகளாக உள்ளன. நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதே எங்களின் குறிக்கோளாகும். எங்களுடன் இணைந்து செயற்படுவது கட்சி என்ற அடிப்படையில் தமிழரசுக் கட்சி தீர்மானிக்கும் எனவும் எதிர்க்கட்சியின் பிரதான கட்சிகளில் ஒன்றான இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு இந்த பேரணி குறித்து அறிவிப்பது அத்தியாவசியமான விடயம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் வாக்களித்தமை தொடர்பிலான ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில், கூட்டணி அரசியல் செயற்பாடுகள் இவ்வாறே இருக்கும். அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மலையக மக்களுக்கு சார்பாக வரவு செலவு திட்டம் அமைந்திருப்பதால் அவர்கள் ஆதரவாக வாக்களித்திருப்பார்கள். 2011ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் என தெரிவித்துள்ளார். இதேவேளை நுகேகொடை போராட்டம் தொடர்பில் பதிலளிக்கையில், அரசாங்கத்தின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற்றமடைந்த பலரும் 21ஆம் திகதி நுகேகொடை போராட்டத்திற்கு வருகை தருவார்கள். போராட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பது அரசாங்கமே கணக்கிட்டு கூறுவார்கள். அத்துடன் கடந்த வரவு செலவு திட்டத்தின் 20% வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டன. 159 உறுப்பினர்களையும் பிரதேச சபைகளையும் வைத்துக் கொண்டு 20% வாக்குறுதிகள் மாத்திரமே நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் போராட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்வாரா என கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கலந்து கொள்ளவில்லை எனவும் அவர் பதிலளித்திருந்தார். இதேவேளை அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் எதிர்க்கட்சியினருக்கு எதிரான போராட்டமாகவே அமையும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றில் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி அரசாங்கத்தை வீழ்த்தும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிட்ட எதிர்க்கட்சியினர் தற்போது மக்களுக்கு அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நினைவுபடுத்தவே போராட்டத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிடுவது விந்தையாக உள்ளதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரச நிதியை மோசடி செய்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களே மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு 200 ரூபாய் சம்பளம் வழங்குவதை எதிர்க்கிறார்கள் என குறிப்பிட்ட அமைச்சர், அந்த வகையில் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய 200 சம்பளத்தை வழங்குவது உறுதி என்றும் தெரிவித்துள்ளார். விவாதத்தில் தொடர்ந்து முறையாற்றிய அவர், பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் நாட்டை பொறுப்பேற்று நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்தி 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளோம். அரச சேவையை வினைத்திறனாக்குவதற்கு டிஜிட்டல் மயப்படுத்தலுக்கான பல மில்லியன் ரூபாய் நிதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று குற்றவாளிகள் கைது செய்யப்படும் போது அவர்களின் விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிடுவது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் வெளியிட்ட சுற்றறிக்கை தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்றே போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்குவதை தடுக்க வேண்டிய தேவையோ அல்லது நோக்கமோ அரசாங்கத்திற்கு கிடையாதெனவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். புத்தளம் நுரைச்சோலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பு பேணியமை தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பொறுப்பதிகாரி போதைப்பொருள் கடத்தல் தலைவர்களுடன் உரையாடியதாக கூறப்படும் பல ஒலிப்பதிவுகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டதை அடுத்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த வாரம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதி பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண ஜெயசேகர இவ்விடயம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றும் அதன் பின்னர் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதிப்படுத்தினார். அதன் அடிப்படையில் நுரைச்சோலை போலீஸ் நிலைய
பொறுப்பதிகாரி மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொத்துவில் அருகம்குடா பகுதியில் வெளிநாட்டு பெண்ணிடம் சேட்டையில் ஈடுபட்ட இளைஞன் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பெண் ஒருவர் கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் திகதி அருகம்குடா பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞன் ஒருவன் குறித்த வெளிநாட்டு பெண்ணிடம் தகாத செயலில் ஈடுபட்டதால் அதை குறிக்கும் காணொலியொன்று ஊடகங்களில் பரவியிருந்தது. பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண் இது தொடர்பில் கடிதம் ஊடாக போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார். வெளிநாட்டு பெண்ணிடம் இவ்வாறான சேட்டையில் ஈடுபட்ட இளைஞன் போலீசாரினால் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுட்லர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் சந்தேக நபரை கைது செய்ய காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்தால் பொத்துவில் காவல் நிலையத்தை 063 22 48 022 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு காவல்துறை பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. அனுராதபுரம் கெக்கிராவ பிரதேசத்தில் இருந்து மட்டக்களப்பு நகருக்கு மனித பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெயை வியாபாரத்திற்காக வாகனம் ஒன்றில் எடுத்து வந்த ஒருவரை நேற்று பகல் மட்டு காந்தி பூங்காவுக்கு முன்னால் வீதியில் வைத்து மாவட்ட உணவு பரிசோதகர்களால் கைது செய்யப்பட்டதுடன் பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெய் மற்றும் வாகனம் ஒன்றை மீட்டுள்ளதாக மட்டக்களப்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் மற்றும் வாகனத்தை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை பகுதியில் உள்ள மாவட்ட உணவு மருந்து பரிசோதகர்கள் பணிமனைக்கு கொண்டு சென்று அங்கு பரிசோதனை செய்தபோது அது மனித பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெய் என கண்டறியப்பட்டது. குறித்த எண்ணெய் அனுராதபுரம் பகுதியில் உள்ள பாரிய உல்லாச விடுதிகளில் சமையலுக்கு பாவித்த எண்ணெயை பெற்று அதில் புதிய தேங்காய் எண்ணெயை கலப்படம் செய்து அதனை மாற்றி அதனை புதிய எண்ணெய் வடிவமாக்கி விற்பனை செய்து வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்களின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்டவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் தொடங்கப்பட்ட வியத்புர வீட்டு தொகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு வீடு இருந்ததாகவும் ஆனால் பொரலஸ்கமுவின் முன்னாள் மேயர் அருண பிரியசாந்த அந்த வீட்டில் வசித்து வந்ததாகவும் வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நகர அபிவிருத்தி அதிகார சபையால் நியமிக்கப்பட்ட வீட்டு வசதி அறங்காவலரின் அறிக்கைகளின்படி சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகளில் வேறு சில வெளியாட்கள் வசித்து வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட 39 வீடுகள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் குளிநிலை விவாதத்தின் 3வது வாசிப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பதுளையில் வெளிமடை பகுதியில் உள்ள மத்ரசா ஒன்றின் கழிவறையில் கடந்த 3ஆம் திகதி சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 12 வயதுடைய சவுதி என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் சிறுவன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது சிறுவனின் மரணம் குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மரணம் கொலை எனவும் அதில் பள்ளியின் மௌலவி மீது சந்தேகம் இருப்பதாகவும் சிறுவனின் பெற்றோர் பண்டாரவளை போலீசில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தனர். மேலும் குறித்த மௌலவி சிறுவனை கொலை செய்து அந்த கொலையை தற்கொலை போல காட்ட முயற்சித்துள்ளார் என குடும்பத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கடந்த நவம்பர் 2ஆம் திகதி மாலை குறித்த சிறுவன் தன் தாத்தாவுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளதோடு மறுநாள் காலை சிறுவன் சுகவீனம் காரணமாக நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பாடசாலையில் இருந்து குறித்த சிறுவனின் தந்தைக்கு அழைப்பொன்று வந்துள்ளது. இதன் பின்னர் வைத்தியசாலைக்கு சென்று பார்த்தபோதே சிறுவன் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பில் தெரிய வந்துள்ளது. அதே சமயம் சிறுவன் இறந்த பின் அந்த வகுப்பில் 60க்கு மேற்பட்ட மாணவர்கள் இருந்தபோதும் ஒருவரும் கூட சிறுவனின் வீட்டிற்கு வரவில்லை என்றும் சிறுவனின் தலையில் அடிக்கப்பட்டதை காட்டும் தழும்புகள் பல இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் உள்ள மக்களும் சிறுவர்களும் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பில் சந்தேகம் இருப்பதாக கடந்த 14ஆம் திகதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அத்துடன் சிறுவனின் மரணம் குறித்த விரிவான விசாரணைகளை நடத்த வேண்டும் என அப்பிரதேச மக்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாட்டை முன்வைத்த சிவில் அமைப்பின் சஞ்சீவ மகவத்தவிடம் நேற்றைய தினம் சுமார் 6 மணித்தியாலங்களாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை தமக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விசாரணைகளை எதிர்கொள்ள தயார் என்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.